நான் ஒரு சின்ன அட்வைஸ் சொல்றேன், ஆண்களுக்குன்னு ஒரு சின்ன அட்வைஸ் சொல்றேன். இப்போ ஒரு வீட்டில் நீங்க சப்போஸ் பொண்ணு பார்க்க போறீங்க, இப்போ நாளைக்கே நீங்களே ஒரு பெட்ல பொண்ணு பார்க்க போறீங்க, அங்க வந்து ஒரு படம் இருக்குது, ஈவேரா படம், அடுத்து அம்பேத்கர் படம், அதுக்கப்புறம் காரல் மார்க்ஸ்ங்கிற பேர்ல அவங்க வந்து ஜி போப் படத்தை வச்சிருப்பாங்க. அது அந்த படத்துல ஒரு காமெடியா வச்சிருப்பாங்க, காரல் மார்க்ஸ் தெரியாம ஜி போப் வச்சிருக்க மாதிரி இருக்கும். வந்து அந்த மாதிரி ஒரு 3 படம் இருக்கும். இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நீங்க யார் வீட்டில பாத்தீங்க அப்படின்னா, நன்றி வணக்கம், உணவு நன்றாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விடுவது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நன்மை. இது நான் சொல்றேன். இல்ல இந்த வீட்டில் நான் பொண்ணு எடுத்தே ஆக வேண்டும் என்றால் உன் விதியை எவனாலையும் மாற்ற முடியாது, நீ நாசமா போக போறது உறுதி. ஸோ இவ்வளோதான் விஷயம். பொதுவாக சொல்றீங்க. நான் பொதுவாக நான் சொல்றேன், இந்த முற்போக்குங்கிற பேர்ல வீட்டில எல்லாம் மாட்டி வச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க கோளாறு பிடிச்சவங்க தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அது இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இவ்வளவு பிற்போக்கு தனமான ஒரு கொள்கையை கொண்ட அப்பா, ஆனா முற்போக்குத்தனமான கொள்கையை கொண்ட தலைவர்களை போட்டு வைக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு பொருள் என்ன? இது ஹிப்போக்ரேட். இதான் ஹிப்போக்ரேட்டா தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குடும்பங்களில் போய் நீங்க பொண்ணு எடுத்தீங்கன்னா ஹிப்போக்ரஸில மாட்டி ஐயோன்னு ஆயிருவீங்க நீங்க.